லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் கூலி படத்தோட படப்பிடிப்பு பணிகள் முடிவடைந்து ரிலீஸுக்கு தயாராகிட்டு வருது. இந்த படத்தோடைய பிடிஎஸ் புகைப்படங்கள் நேற்று வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. ஜெயிலர் படத்தை விட கூலி படத்திற்கான எதிர்பார்ப்பும் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. குறிப்பா வசூலை வாரி குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. 1000 கோடி சொல்லி அடிக்கும் என எதிர்பார்த்த நிலையில படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே கூலி திரைப்படம் பல கோடி ரூபாய் லாபம் ஈட்டி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா, விக்ரம் லியோ படத்திற்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்தோட இணைவது உறுதியானது. ஜெயிலர் படம் 700 கோடி வசூல் சாதனை படைத்த நிலையில ரஜினி நடிக்கும் அடுத்த படத்திற்கான கால் ஷீட்டையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் லாக் செஞ்சாங்க. லோகேஷ் ரஜினி கூட்டணியில இந்த படம் வெளியாகும் நிலையில படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் முன்பே எதிர்பார்ப்பு அதிகரிச்சது. அதே போன்று ரஜினிக்காக இணைய ஹீரோக்கள் இந்த படத்துல நடிப்பது கூடுதல் பலமாவே இருக்கு. பேன் இந்தியா லெவல்ல எடுக்கப்படும் படம் என்பதனால அதற்கேற்ற ஸ்டார் நடிகர்களும் இந்த படத்துல நடிக்க கமிட் ஆனாங்க. கூலி படத்துல ரஜினியோட இணைந்து சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா ஆகியோர் நடிக்கிறாங்க. இந்த படத்துல சத்யராஜ் லொல்லு பிடித்தவர் என்பது அனைவரும் அறிந்ததே. 80களில் கமல் ரஜினி படங்களுக்கு வில்லனா நடித்து படிப்படியா ஹீரோவா உயர்ந்தாரு. பின்பு கட்டப்பாவா இந்தியா முழுவதும் பிரபலம் அடைந்தாரு. அதே போன்று நாகார்ஜுனா தெலுங்கு மற்றும் தமிழ்ல ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காரு. உபேந்திரா சத்தியம் படத்திற்கு பிறகு தமிழ்ல நடிக்கும் படமா எதுவுமே இல்லாம இருந்திருக்கு. இந்த படம் தான் அதற்கடுத்து நடிக்கிறாரு. லோகேஷ் கனகராஜ் தனது பிறந்த நாளை பிரம்மாண்டமா கொண்டாடினாரு. அப்போது கூலி படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகி பெரும் எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருக்கு. இந்நிலையில அமீர் கான் இந்த படத்துல கேமியோ ரோல்ல நடிப்பது உறுதியாயிருக்கு. மேலும் பூஜா ஹெக்டே ஒரு பாட்டுக்கு நடனமாட பெரும் தொகையை வாங்கியிருக்காங்களாம். ரசிகர்களும் மிகப்பெரும் ஆவலோட காத்து கொண்டிருக்காங்க. கோலிவுட்ல தற்போது கூலி 1000 கோடி அடிக்கும் என்பதுதான் பேச்சு. லோகேஷ் கனகராஜ் பிரமாதப்படுத்தியுள்ளாராம். ரஜினி திருப்திப்படுத்தும் விதமா படம் இருக்குதான். அனிருத்தோட இசைக்கோர்ப்பு அந்த பணியெல்லாம் முடிஞ்சு விட்டதுனால படம் ரிலீஸ் குறித்து செய்தி பார்த்தீங்கன்னா விரைவிலே வெளியாகும் என சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ரஜினி நடித்த படங்கள்லே கூலி படத்திற்காக தியேட்டர் ரிலீஸை தாண்டி பார்த்தீங்கன்னா ஓடிடி தளங்கள் இந்த படத்தை வாங்க போட்டி போட்டிருக்காங்களாம். ஆனால் அமேசான் பிரைம் கூலி படத்தை தட்டி தூக்கியிருக்காங்களாம். அமேசான் ஓடிடி தளம் சுமார் 120 கோடிக்கு வாங்கியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் தயாரிப்பு நிறுவனம் இருந்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் வெளியாகல. ரஜினி நடித்த படங்களிலே கூலி படம் தான் அதிக தொகைக்கு டிஜிட்டல் விற்பனைக்கு சென்றிருக்காம். மிகப்பெரிய தொகைக்கு போனதுனால சன் பிக்சர்ஸ் நிறுவனம் செம ஹாப்பியா இருக்காங்களாம். சல்மான் கான் நடித்த சிக்கந்த திரைப்படம் 165 கோடிக்கு விற்கப்பட்டிருக்காங்க. அதே போலதான் கூலி படமும் அதிகமாக விற்கப்பட்டிருக்கிறதுனால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீங்க கூலி படத்துக்காக எந்த வெயிட் பண்றீங்கன்றது மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போடுற ஒரு வீடியோ பிடிச்சி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.